ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் கொரோனா லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நீங்கள் அனைவருமே நலமுடன் இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி கார்டன் விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கார்டன் பழ கரைசல் நம்ம செடிகளுக்கு தர்றதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பழுத்த வாழைப்பழம் இருக்கு இல்லையா, அதுவும் அதனுடைய தோலும் ரெண்டுமே நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அது கூட புளிச்ச தயிர் இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்து நல்லா மூணுத்தையுமே நல்லாமே அரைச்சிக்கிட்டு அந்த திப்புகள் எதுவும் இல்லாத மாதிரி நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் தண்ணி கலந்து கையை விட்டு நல்லாவே நம்ம கரைச்சிக்கலாம். சப்போஸ் அந்த பழங்களும் எதாவது அரைப்படாமல் அந்த தோல் எதாவது அரைப்படாமல் இருந்ததுன்னா அதுக்காக என்ன பண்ணுறது, அது நல்லா நம்ம கையை வச்சு நல்லா கரைச்சிக்கிட்டு எவ்வளோ தண்ணி சேர்க்க முடியுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்து மஞ்சள் தூளோ அல்லது வேப்பிலை தூளோ எதுவாக இருந்தாலும் நம்ம கலந்துக்கலாம். பழக்கரைசல் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த கொத்தமல்லி விதைகளையும் செடிகளுக்கு போடலான்ட்டு அதையும் நம்ம ரெடி பண்ணி கொத்தமல்லி விதைகளை அப்படியே போடுறதுக்கு பதில் இந்த மாதிரி ரெண்டாக உடச்சி போட்டோன்னா சீக்கிரம் வளரும். இந்த விதைகள் எல்லாம் நல்லா ரெண்டாக உடச்சிட்டு நம்ம தோட்டத்தில் போயிட்டு கொடுத்த உரங்களுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது செடிகளை நம்ம போய் பார்க்கலாம். இளம் தளிர்கள் எல்லாமே நல்லா பெரிய பெரிய இலைகளாக செடி முழுவதுமே வந்திருந்தது. செடிகளில் இந்த சிறு சிறு கிளைகளும் அழகாக வந்திருக்கு. பார்க்குறதுக்கே செடி ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அடர்த்தியாகவும் இலைகள்லாம் வந்திருக்கு. இது போல் நம்ம உரங்களை மாற்றி மாற்றி கொடுக்கும்போது செடிகளில் நல்ல வளர்ச்சி இருக்குது. நான் செடிகளுக்கு கொடுக்குற இந்த ஜீரோ காஸ்ட் ஃபெர்டிலைசர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாத ஒன்றும் இல்லை. இப்போ தான் புதுசாக தோட்டம் வச்சுருக்கோம், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றவங்களுக்கு வேணால் கூட கொஞ்சம் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஏற்கனவே தோட்டம் வச்சு நிறைய பழங்கள் இந்த காய்கறிகள்லாம் உற்பத்தி பண்ணவங்களுக்குலாம் இந்த கரைசல் பற்றிலாம் தெரிஞ்சிருக்கலாம். நம்மக்கிட்ட இருக்க பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, தெரிஞ்சதை நம்ம எப்போயுமே அப்ளை பண்ண மாட்டோம். இது தெரிஞ்சிருக்கோம், இதை நம்ம செய்கிறதுக்கு ஒரு சில நேரங்கள் நம்ம சோம்பேறித்தனம் பண்ணுவோம். அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நம்ம இந்த செடிகளுக்கு கொடுத்தோம்னா செடிகளில் நமக்கு நல்ல ரிசல்ட். இந்த வீணாக போன பழங்கள், பழத்துடைய தோல், இந்த காய்கறிகள் தோல், நம்ம டெய்லியுமே காய்கறி சமையலுக்கு எடுத்துப்போம் இல்லையா, அந்த காய்கறி தோல் எல்லாமே நம்ம செடிகளுக்கு நம்ம லாஸ்ட் வீடியோவில் விதைகள்லாம் நான் போட்டிருந்தேன். அந்த விதைகள்லாம் எப்படி வளர்ந்துருக்குன்றதை அதையும் பார்ப்போம். இந்த தொட்டியில் போட்ட விதைகள் அவரை விதை, இது மட்டும்தான் வளர்ந்துருக்கு. ஒரு 3 அவரை விதை செடி மட்டும்தான் இந்த தொட்டியில் வளர்ந்துருது. இது ஏற்கனவே போட்ட மிளகாய் செடி. மற்ற தொட்டியில் போட்டது எதுவுமே எந்த செடியுமே விதைகள் வாங்கி 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு மேலே ஆனது இல்லை. பழைய விதைகள் தான் நான் போட்டேன். முள்ளங்கி விதை, கொத்தரங்காய் விதையெல்லாம் போட்டேன். ஆனால் எதுவுமே வளரல. தொட்டிகளெல்லாம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஆடிப்பட்டத்துக்கு ஒரு சில விதைகளெல்லாம் வாங்கிட்டு போடலாம் அப்படின்றதுக்காக அப்படியே விட்டுட்டேன். எப்பொழுதுமே செடிகளுக்கு நம்ம நீர் உரங்களாக கொடுக்கும் பொழுது அப்படியே மேலோட்டமாக ஊற்றிடக்கூடாது. நல்லா அந்த மண்ணை கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம உரங்கள் கொடுக்கும் பொழுது அந்த உரங்களை அந்த வேர்கள் சீக்கிரமாகவே அப்சர்வ் பண்ணிக்கும். கொத்தமல்லி விதைகளையும் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த விதைகளையும் தொட்டியில் நம்ம அப்படியே போடலான்னு சொல்லிட்டு ஒரு தொட்டியில் மண்ணை ஃபுல்லாகவே கிளறி கொஞ்சமாக எடுத்து அப்படியே தூவி விட்டுட்டேன் கொத்தமல்லி விதைகளை. கொத்தமல்லி விதையை அப்படியே போடுறதுக்கு பதிலாக நம்ம 2ஆக உடச்சி போட்டோம்னா சீக்கிரமாக வளரும். நிறைய விதைகளையே தொட்டியில் போட்டேன். ஏன்னா ஒரு விதை வளர்ந்தாலும் ஒரு விதை வளராமல் இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்ட்டு நிறைய விதைகளை போட்டுட்டு அப்படியே மண்ணை போட்டு மூடி விட்டுட்டேன். இந்த மிளகாய் செடி ஒரு தொட்டியில் விதை போட்டு அதை கொண்டு இன்னொரு தொட்டியில் வச்சு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த செடியில் குட்டி குட்டியாக பூவும் வந்திருக்கு. அந்த காய்க்கிறதுக்கூடிய அந்த காம்பு பகுதியும் வந்திருக்கு பாருங்கள். மண்புழு உரம் செடிகளுக்கு ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை நம்ம கொடுக்கலாம். மண்புழு அந்த மண்ணில் உருவாகி அது என்ன பண்ணும், மண்ணை மேலேயும் கீழேயும் கலக்கும். அது மண்புழு எப்பவுமே உழவனின் நண்பன் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. தோட்டத்துக்கெலாம் பெஸ்ட்டான ஒரு இது பூச்சின்னா மண்புழு தான். மண்புழு எந்த தொட்டியில் இருக்கோ அந்த தொட்டியில் இருக்க செடி கண்டிப்பாக நல்லா வளரும். ஏன்னா அந்த மண் இறுகி போகாமல் அந்த புழு என்ன பண்ணும், உள்ளேயே மண்ணுக்குள்ளே நின்று மேலே இருக்க மண் கீழே இருக்க மண் மேலேயும் கலக்கி கொடுக்கும். அந்த இது அந்த பூச்சிக்கு இருக்குது. அதனால் செடிகள் ரொம்ப இறுக்கமாகாமல் வேர்கள்லாம் நல்லா காற்று போகிறதுக்கும் நல்லா வளர்த்துக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அந்த செடிகள் நல்லா. என்னுடைய வீடியோஸ் பார்த்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கொத்தமல்லி விதைகள் எல்லாமே போட்டு ஃபுல்லாகவே தண்ணி தெளித்து விட்டாச்சு. எப்படி வளருதுன்றதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வர வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் இதோட முடியுது. பிகினர்ஸாக இருந்தால் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் பதிவுகளை பார்க்கணுன்னா கொரோனா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.